சிவகிரி நகரில் நாம் அனைவரும் கூட ராமசாமி கவுண்டர் ஐயாவுடைய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளாக, அவருடைய உறவினர்களாக போன செவ்வாய்க்கிழமை இரவு, இது கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார் என்கின்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு கொடூரமாக கையை வெட்டி, கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து, காதை வெட்டி அதில் இருக்கக்கூடிய தோட்டை எடுத்து, எங்கேயுமே பார்த்திடாத, நாம கேட்காத ஒரு கோழைத்தனமான, மூர்க்கத்தனமான, மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய தோட்டம், நம்முடைய காடு, நம்முடைய ஊர்ல எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில விவசாயம் சார்ந்து இருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம். ஒரு மகன் பக்கத்து ஊர்ல தொழில் பண்றாங்க, அதே போல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு இரவுக்கு முன்னாடி பேரக்குழந்தை வந்திருக்கிறாங்க. பேரக்குழந்தை அதுக்கு முன்னாடி இரவு இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பேரக்குழந்தை கிளம்பி ஊருக்கு போயிருக்கிறாங்க. யோசிச்சு பாரு, இதற்காக நாமெல்லாம் இங்க சேர்ந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக நம்முடைய குடும்பத்தில் இது நடந்திருக்கலாம், நாம இருந்திருக்கலாம், நம்முடைய தந்தையாக இருந்திருக்கலாம், நம்முடைய தாயாக இருந்திருக்கலாம், நம்மை பெற்றவர்களாக இருந்திருக்கலாம். அதனால்தான் அன்பு சொந்தங்களே, நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலையை கண்டித்து நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நேரத்தை கொடுத்து சிவகிரியில் ஒரு பக்க தீரன் சின்னமலை அவர்கள் நம்ம பின்னாடி வந்து சிலையாக நின்று கொண்டிருக்கின்றார். இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர். பல முறை நம்ம வந்திருக்கோம், மகிழ்ச்சிகரமான நேரத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு துக்ககரமான நேரம். இது கடைசியாக நடந்த ஒரு கடைசியான கொலை கிடையாதுங்க. இது அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே போலாங்க ஐயா. நாமக்கல் பகுதியில ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பு மிக மிக கொடூரமாக இதே போல பரமத்திவேலூர் பகுதியில குப்பிச்சிபாளையத்தில் இரட்டை கொலை. அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா 2 பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார். 2023 ஈரோடு மாவட்ட சென்னிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தொழு ஊராட்சி ஐயா முத்துசாமி அவர்கள், அவருடைய துணைவியார் சாமியாத்தாள் அவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை. பல்லடத்துல கள்ளக்கிணறுல சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்துல 4 பேர் தன்னுடைய தோட்டத்துல மது சாப்பிட்றாங்கன்னு தட்டி கேட்டதற்காக 4 பேரும் கொடூரமாக வெட்டி கொலை. 2024 நவம்பர் மாசம் மிக அருகில சோமலை கவுண்டம்பாளையத்துல தெய்வ சிகாமணி ஐயா அவர்களும் அலமேல் அம்மா அவர்களும் இதே போல தோட்டத்துல அடித்து படுகொலை. இந்த பகுதி சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா இது முதல் கொலை அல்லங்க, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா விஷயத்திலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்களா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சோமலை கவுண்டம்பாளையத்துல கைது பண்ணல. பல்லடம் பகுதியில கள்ளக்கிணறுல கைது ஆயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் மது அறிந்ததற்காக தட்டி கேட்கும் போது கொலை பண்ணாங்க. இது போல வீட்டுக்குள்ள புகுந்து 2 பேரை வெட்டி சாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாம இருக்கிறாங்க. அதையும் கண்டித்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்ம காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க. ஆனா காவல்துறை எப்பொழுதும் விட்டு கொடுப்பவர்களாம் அல்ல. எப்பொழுதும் காவல்துறையை மரியாதையாத்தான் நம்ம பார்க்கிறோம், மரியாதையாத்தான் பேசுறோம். அவங்க வந்தா கூட யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நின்னுக்குவோம். காவல்துறை எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யாரை வேணாலும் பார்க்கலாம், எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய மாநிலத்தில் எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள். ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற கோபம் நம் எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது. எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சது. எங்கேயோ காவல்துறை கோட்டை விடுறாங்க. இன்னும் வேகமாக, விவேகமாக, இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும். செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு 3 மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலத்துல கொங்கு பகுதியில நாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை.